இந்த உலகத்தில் வேலை செய்கிற நபர்களை அப்படியே வரிசையாக நிப்பாட்டுறீங்க. நிப்பாட்டிட்டு 1 2 3 4வது ஒரு நபர், அதாவது 3 நபருக்கு பிறகு இருக்கும் ஒரு நபரிடம் உனக்கு வேலை இருக்கிறதா, நீ செஞ்சுட்டு வந்த வேலை இருக்கா, இல்லை வேலை போயிடும்னு சொல்லி பயத்தில் இருக்கியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகில் வாழும் பல மனிதர்களுக்கு கொரோனாவுக்கு பிறகு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும், அப்படி இல்லையா இருக்கிற வேலையில் சேலரி கட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறோம். CMIE அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதாவது சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது தான். அந்த அமைப்பு படி வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் எவ்வளவு இருக்கிறது, எந்தெந்த தொழிலில் வேலை இழப்பு இருக்கும், எந்தெந்த தொழில் வேலைகள் அதிகமாக இருக்கும், மாணவர்கள் அடுத்த 10 வருடத்திற்கு அவர்களை எப்படி தயார்படுத்தி கொள்வது. நிறைய பேர் வேலை இழந்திருப்பீர்கள், இல்லாட்டி வேலை தேடும் நபர்களாக, இப்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேலை தேடும் நபர்களாக மாறுவீர்கள். உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும், இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவில் 138 கோடி மனிதர்கள் இருக்கும். இந்த 138 கோடி மனிதர்களில் கிட்டத்தட்ட 100 கோடி மனிதர்கள் வேலை செய்யும் பருவத்துக்கு வந்து விட்டார்கள். ஒரு 15 வயசுக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் நாடு இந்தியா தான். ஸோ இந்த 100 கோடி மனிதர்களில் எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 பிப்ரவரி மாதம், அதாவது லாக்டவுனுக்கு முந்தைய மாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி மனிதர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, எம்ப்ளாயாக இருக்காங்க. 3 கோடி மனிதர்களுக்கு வேலை கிடையாது. மீதம் இருக்கும் கொஞ்சம் நபர்கள் தற்சார்பு, விவசாயம், அது சார்ந்த தொழில்களில் இருக்கிறார்கள். ஸோ 3 கோடி மனிதர்களுக்கு வேலை இல்லை. அதை மட்டும் இப்போ நாம் நினைவில் வைத்து கொண்டால் போதும். லாக்டவுன் போடுறாங்க. இந்த லாக்டவுன் போட்ட பிறகு கிட்டத்தட்ட 40 கோடி மனிதர்களுக்கு வேலை இருந்ததில்ல, அது 28 கோடியாக குறைகிறது. ஸோ 12 கோடி மனிதர்களுக்கு வேலை இல்லை, தற்காலிகமாக அவர்களுடைய வேலை என்பது இல்லாமல் போனது. இது லாக்டவுன் தொடங்கின 2 மாதங்களில் வந்த செய்தி. யார் இதை வெளியிடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த CMIE அப்படிங்கிற அமைப்பு தான். அந்த அமைப்பு இப்போ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சடனாக இந்த ஒரு கிராஃபை பார்த்தா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். வேலையில்லா திண்டாட்டம் அப்படி இல்லைன்னா தற்காலிகமாக வேலையை விட்டு தூக்கியவர்களுடைய அந்த எண்ணிக்கை சடனாக ஒரு பீக்குக்கு போகுது. ஆனால் அதன் பிறகு கொஞ்சமாக தான் ஒவ்வொரு மாதமும் சின்ன சின்ன அளவில் அடுத்ததாக வேலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இல்லாட்டி டெம்பரரியாக வேலை இல்லை அப்படின்னு சொன்னவங்க மறுபடியும் அவங்களுடைய வேலையாட்களை வேலைக்கு அழைத்து கொள்கிறார்கள். இப்படி கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்படின்னா இந்த கொரோனா எப்போது முடியும், அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த வருடம் தங்களுடைய படிப்பை முடித்துவிட்டு அடுத்ததா வேலைக்கு வரக்கூடிய அந்த இளைஞர்களுடைய மனநிலைமை என்னவாக இருக்கும்? ஏன்னா போன ஒரு பதிவில் ஃபியூச்சர் ஜாப் ரீசெட், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தினுடைய ஜாப் ரீசெட் அப்படிங்கிற அந்த பதிவை கேட்ட போதும் நிறைய கருத்துக்களை நான் வாசித்த போதும் என்ன இதில் எனக்கு புரிஞ்சதுன்னா, எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலைகள் எதில் கூடுதலாக இருக்கும், எந்த துறைக்கு போனால் வேலை கிடைக்கும், அது எங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுங்க, அதை சொன்னாதான் எங்களுடைய எதிர்காலத்தை எங்களால் கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்ற நிறைய கருத்துக்களை பார்க்க முடிந்தது. ஸோ ஜாப் ரீசெட் அப்படின்னு சொன்ன உடனே படித்து இறங்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போது வேலை செய்யும் நபர்களுக்கும் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட நபர்களும் எல்லாருமே இப்போ ஒரு ஜாப் ரீசெட்ல இருக்கும். எல்லா நிறுவனமும், குறிப்பாக இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 10 வருடங்களுக்கு எம்ப்ளாயீஸ், எங்களுடைய கம்பெனி, எங்களுடைய நிறுவனங்களில் வேலை செய்யும் நபர்கள் யாரும் நீங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 வருடங்கள் இல்லாட்டி 10 வருடங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது, என்ன நன்மை நடக்க போகிறது, இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும். பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்பெனி சென்னையில் அந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு வேலையாட்களை அவர்கள் இன்டர்வியூக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணும்போது சென்னையை ஒட்டி இருக்கும் நபர்கள் இல்லாட்டி சென்னைக்கு வந்து வேலை செய்ய தயாராக இருக்கும் நபர்களை மட்டும்தான் அவர்கள் அழைப்பார்கள். ஆனால் இப்போ கொரோனா வைரஸ், சோஷியல் டிஸ்டன்சிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்படி நம்மளை மாற்றினால என்ன நடக்குது, இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. நீ வேலைக்கு சென்னைக்கு வர வேண்டாம், பெங்களூரில் இருந்தோ, அமெரிக்காவில் இருந்தோ, கனடாவில் இருந்தோ, அப்படி இல்லையா கிட்ட இருக்கிற கிராமத்தில் இருந்தோ வேலை செய்யலாம். ஸோ உங்களுடைய ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அறிவு என்பது அங்கே எடை போடப்படுகிறது. அங்கே அந்த அறிவுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கப்பட போகிறதே தவிர நீ கிட்ட இருக்கிறவன், நீ சென்னையை சேர்ந்தவன், நீ தமிழ், நீ மலையாளி, இதுக்கு எதுவுமே இனிமே எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ கேப்பபிலிட்டி அப்படி இல்லையா, காப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பபிலிட்டியை நம்ம எந்த அளவுக்கு வளர்த்து கொள்கிறோமோ,
என்னுடைய சிலபஸை மட்டும் நான் படித்து பெரிய ஆளா மாறி விடுவேன் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு காலம். இப்போது அது நடக்கவே நடக்காது. உலகம் முழுவதும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத கையாள தொடங்கி விட்டார்கள். அதனால் மாணவர்கள் இல்லாட்டி வேலையை விட்டு நீக்கப்பட்டவர்கள், அடுத்ததா வேலையை தேடிக்கொண்டிருக்கும் நபர்கள் உங்களுடைய ஸ்கில் செட்டை கொஞ்சமா வளர்க்க ஆரம்பியுங்கள். இப்போது வளர்க்க ஆரம்பித்தால்தான் இந்த கொரோனாவுக்கு பிறகு தடுப்பு மருந்து, அதன் பிறகு ஒரு வேலை தேடும் படலம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பாருங்க. அந்த நேரத்தில் இது பயனுள்ளதாக இருக்கும். 2 இல்லாட்டி 3 மாதங்கள் உங்களால் அடுத்ததா என்ன படிக்க முடியும்? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லாட்டி இந்த ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இல்லை வேற ஏதாவது எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமாக ஒரு 3 மாதம் கோர்ஸ் ஏதாவது இருக்கா? ஆன்லைனில் படிக்க முடியுமா? அதுவும் நம்ம ஆன்லைனில் தான் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்படின்னா இந்த நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, அவங்க மறுபடியும் எம்ப்ளாயர் கம்பெனிக்கு நிறுவனத்துக்கு கூப்பிட்டு அவங்க வேலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு டேர்ம் இருக்கு, சீட் காஸ்ட் என்பது தான். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கு. சேலரி அப்படின்னு சொல்றதை விட அந்த சேலரி அவனுக்கு கொடுக்கணும்னா அதை விட 3 மடங்கு அந்த நிறுவனத்துக்கு அவனால் ஏதாவது ஒரு லாபம் இருக்க வேண்டும். இந்த 3 மடங்கு அப்படின்னு சொல்லும்போது அது அந்த நிறுவனத்தினுடைய வாடகை, கரண்ட் சார்ஜ், இன்டர்நெட் சார்ஜ், இப்படி நிறைய செக்யூரிட்டி சார்ஜ், இது எல்லாமே இருக்கு. டாக்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு எம்ப்ளாயி சீட் காஸ்ட் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதுவரையிலும் இந்த உலகத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடந்ததே கிடையாது. எல்லா முதலாளிகளுக்கும் ஒரு டவுட் இருந்தது. நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ளோ, அதாவது வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கு. மேனேஜர், அடுத்ததா டீம் லீடர், அடுத்ததா லீடர், இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்ல இருந்து வாரம் வாரம் நேரடியாக மீட்டிங்கை போட்டாதான் நம்முடைய ஒர்க் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம். அந்த நம்பிக்கையில் கொரோனா வைரஸ் பெரிய ஒரு தீ வச்சு ஆப்பிடிச்சு விட்டுருச்சு. ஸோ இப்போ அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடஞ்சி வீட்டில் இருந்தாலும் வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறத முதலாளிகள் கண்டுகொண்டார்கள். இந்த முதலாளிகள் கண்டுகொண்டதால் அவங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை அவங்களால குறைக்க முடியும். கரண்ட் சார்ஜ் பல நிறுவனங்களும் இப்போது பூட்டி விட்டன. ஸோ கரண்ட் சார்ஜ் கொடுக்க வேண்டாம். இன்டர்நெட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே எம்ப்ளாயி, வேலையாட்கள் அவங்களுடைய வீட்டிலோ இல்லாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கிற வைஃபையோ கடன் வாங்கி அவங்க என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். இப்படி சீட் பெர் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அது குறைகிறது. ஸோ ருசி கண்ட பூனையாக இப்போது முதலாளிகள் மாறிவிட்ட ஒரு காரணத்தினால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது தான் இனி நியூ நார்மல். அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, அடுத்ததா போட்டி. இந்த உலகில் இருக்கும் பல மனிதர்கள், நான் சொன்னேன் 3 நபர்களில் 4வது ஒரு நபரை நீங்க கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேலைக்காக இல்லாட்டி ஒரு காலி இடத்திற்காக பல பிரச்சனைகள் வரலாம். அப்படின்னா இப்போ வேலையில் இருக்கிற நபர்களுக்கு சேலரி குறைத்து விடுகிறார்கள். 25% சேலரி குறைச்சிடுறாங்க, 30% சேலரி குறைச்சிடுறாங்க, 5 நாட்கள் மட்டும் வேலைக்கு வந்தா போதும்னு சொல்றாங்க. இது எல்லாம் எங்க போய் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியது உங்களுடைய நிறுவனம் இன்னும் எத்தனை மாதங்களுக்கு சஸ்டெயினாக ஓடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சஸ்டெயினாக ஓடக்கூடிய நிறுவனங்கள், ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, 6 மாதங்கள் 8 மாதங்கள் கொரோனா வைரஸுக்கு பிறகு ஒரு 6-7 மாதங்கள் ஓடிருச்சு. அந்த 7 மாதங்கள் இவங்க கையில் இருக்கிற முதலாளிகளுடைய கையில் இருக்கிற பணத்தை போட்டு இந்த நிறுவனம் என்பது ரன் ஆகிட்டே இருக்கு. ஆனால் மறுபடியும் இவங்களுக்கு நஷ்டம் வரும்போது அந்த நிறுவனம் எப்போது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்படி நின்று போனால் நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ஜாப் ரீசெட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெறுமனே ஜாப் ரீசெட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எம்ப்ளாயிஸ் எந்த மாதிரியான ஸ்கில் செட்டை வளர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. அந்த வேலை என்பது சஸ்டைனபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வேலை செய்யும் போதோ ஃப்ரீலான்சராகவோ இல்லாட்டி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வேறு ஏதாவது ஒரு துணை வேலையோ நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் வேலை செய்யும் அந்த நிறுவனத்திடமிருந்து அனுமதியை வாங்கிக் கொள்ளலாம். அனுமதி இல்லாமல் கூட செய்யலாம். ஆனால் அது சட்டப்படி தப்பா இருந்தால் நீங்க அனுமதி வாங்கிட்டு செய்யறது நல்லது. அடுத்ததா என்ன நடக்க போகிறது? எல்லாருமே சர்வீஸை அவங்களுடைய வீட்டில் எதிர்பார்ப்பார்கள். ஒரு காலகட்டம் இருந்தது, அதாவது வீட்டுக்கு சமையல்காரங்க வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ என்ன மாறிடுச்சு? ஒவ்வொரு இடங்களிலும் ஹோட்டல்கள் வந்ததால், உணவகங்கள் வந்ததால் நம்ம குடும்பமாக உணவகத்துக்கு போகிறோம், அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம். ஆனால் இந்த நேரத்தில் பேண்டமிக், கொரோனா வைரஸ், இதன் பிறகு நிறைய உணவகங்கள் மூடப்பட்டு விட்டன. மறுபடியும் வேறொரு கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான உணவை சமைத்து தருவதற்காக ஒரு நபரை நீங்கள் அழைப்பீர்கள். இது இப்போ பல சர்வீஸா, இப்போ உபர் போன்ற பல நிறுவனங்கள் இந்த ஒரு சர்வீஸுக்கு மாறலாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ சமையல் கலையாக இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது சர்வீஸ் ஒரு வீட்டில் வந்து நம்மளால செய்ய முடியும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்ஸை கீப் பண்ணி வீட்டில இருந்து எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த சர்வீஸை சேர்ந்த ஜாப் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இன்னும் 2-3 வருடங்களில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
இந்த நேரத்தில் நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை பற்றி பார்க்கவே இல்லை. ஏன்னா சயின்ஸுக்கு எப்போதும் போல எதிர்காலம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்களுக்கான அந்த வேலை இன்னும் குறையவில்லை. ஸோ அவங்கள பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. நமக்கு தேவையெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்காக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் படிச்சவங்க, இவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அதை மட்டும் தான் இதில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல நிறைய நிறுவனங்கள் என்ன செய்ய போறாங்க, அவங்களுடைய உள்கட்டமைப்பை மாற்ற நினைக்கிறார்கள். ரோபோட்டிக்ஸ் இல்லாட்டி பலவிதமான ஏஐ புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வர நினைக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே ரீடிஃபைன்டு பண்ணணும், ரீஸ்கில்டு பண்ணணும், அடுத்ததா ரீசெட் பண்ணணும், கடைசியா ரீடெப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ரீசெட், ரீடிப்ளாய்மெண்ட், ரீஸ்கில்டு இப்படிலாம் சொல்லும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் கொஞ்சமா அந்த இடத்தில் வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா சாதாரண மனிதர்கள், கடை வச்சிருக்கிறவங்க, ரோட்டோரத்தில் கடை வச்சிருக்கவங்க, மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, அவங்களுடைய நிலைமை என்ன? அங்கேயும் டெலிவரி வீட்டுக்கே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். பல மளிகை கடைகள் இப்போது எல்லா இடத்துலையுமே மூடப்பட்டு விட்டன. பல சாதாரண கடைகள் எல்லாமே மூடப்பட்டு விட்டன. ஆனால் ஆன்லைன் ஸ்டோர் மிக பிரகாசமாக இருக்கிறது. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் யார் கூடுதலாக பணம் சம்பாதித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஆன்லைன் வழியாக அவங்களுடைய சர்வீஸை கொடுத்து வீட்டுக்கே நாங்கள் பொருளை தந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விளம்பரம் செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறி வருகிறார்கள். அமேசான் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, எங்களுக்கு 1 லட்சம் எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க, அந்த அளவுக்கு டிமாண்ட் கூடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டிமாண்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஸோ இப்போ வேலையில் இருக்கிறவங்க அடிஷனல் ரோல் ஏதாவது இருந்தா கம்பெனிட்டே கேளுங்க, நிறுவனத்திட்டே கேளுங்க, நான் அதை படிச்சு நானும் அதை செய்யறேன், அடிஷனல் ரோல் நான் வாங்கிக்கிறேன், எனக்குள்ள பேயை குறைக்காதீங்க, என்னுடைய சம்பளத்தை குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்கிங் பண்ணலாம். இதுல யார் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைய போகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிட் மற்றும் சுப்பீரியர் லெவல்ல இருக்காங்க பாருங்க. அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸை ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. HR பாலிசியை பொறுத்த வரைக்கும் யார் லாஸ்ட்டாக ஹையர் பண்ணாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட்டாக ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசியாக யாரை எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் நிறுவனம் வெளியில் அனுப்ப வேண்டும். முதலாக ஒரு கம்பெனி தொடங்கி 10 வருடம் ஆயிருது. அந்த 10 வருடத்திற்கு முன்பாக வேலைக்கு சேர்ந்த நபர்கள் சீனியர், அவங்கள அந்த கம்பெனியை விட்டு விலக்கி விட்டார்கள் என்றால் அது கம்பெனிக்கு லாஸ். அது கொரோனாவுக்கு முன். இப்போ கொரோனாவுக்கு பின் அது எப்படி மாறிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டாக யாரை ஹையர் பண்ணாங்களோ அவங்களே ஃபர்ஸ்ட்டாக ஃபயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், கூட்டமாக வேலை செய்ய முடியாத அவங்களால இப்படி சீனியர் லெவலில் இருக்கிறவங்க அதிக அளவு பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிட் லெவலில் இருக்காங்க பாருங்க, அவங்க கூடுதலாக பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃப்ரெஷர்ஸும் இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல வளரக்கூடியவர்கள், அவங்களுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள், ஸ்கில் செட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை என்பதும் கிடைக்கும். டீச்சிங் அண்ட் லேர்னிங் நிச்சயமா நீங்க ரீஸ்கில்ட் அப்படி இல்லைனா உங்களுடைய கட்டமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. கம்ப்யூட்டர் வழியாக எப்படி உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும், அதற்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர் என்ன, அது நீங்க எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இதை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இதுதான் எதிர்காலம். இந்த எதிர்காலத்தை நோக்கி பல கோர்சஸ், உடிமியா இருக்கட்டும், பைஜூஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பெரிய லெவலில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்கூலும் இதே மாதிரியான ஒரு வளர்ச்சி, அவங்களுக்கான ஒரு சாஃப்ட்வேர், அவங்களுக்கான ஒரு டீச்சிங் மெத்தட், இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்லை நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததா வரப்போகும் தலைமுறைக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், டேட்டா அனலிட்டிக்ஸா இருக்கட்டும், இந்த டேட்டாவை மையப்படுத்தியான படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், இதை தான் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் ஃபியூச்சர், இதுதான் உலகளவில் தேவைப்படக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு இப்போதே பேசிக்கான மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ், ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை சொல்லிக் கொடுக்கும் நபர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் நேரடியாக இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரியான ஸ்கில் செட்டை உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்களும் வளர்த்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் பிரகாசமான ஒரு ஜாப் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது கிராமப்புறங்களில் வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்பதுதான். இனி கிராமப்புறம், நகரப்புறம் அப்படிங்கிற எதுவுமே கிடையாதுங்க. சென்னையில் இருக்கிறவங்க, பெங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இனி வேற ஏதாவது ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது கிராமம், நகரம் இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய அறிவும் அது சார்ந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ கிராமப்புறத்தில் ஒரு நல்லது நடந்திருக்கு. பெண்களுக்கு மிக நல்ல விஷயங்கள் நடந்து
வந்திருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில இருந்தே வேலை பார்க்கலாம், வெளியில போய் மறுபடியும் வீட்டுக்கு வர்ற அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இந்திய லெவலில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு குடும்பத்தையும் பார்த்து கொள்ளலாம், அதே நேரத்தில் வேலையும் செய்யலாம். இந்த மாதிரியான சில விதமான சலுகைகள் இந்த பேண்டமிக் வழியாக கிடைத்திருக்கிறது. கடைசியா இந்த வெளிநாட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற மோகம் எல்லாமே இப்போது ஒரு 50% மனிதர்களுக்கு கிடையாது. வெளிநாட்டில் இருக்கும் மனிதர்கள் கூட எப்போது என்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், வெளிநாட்டில் தான் ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற படிப்பெல்லாம் கொஞ்சமா ஓரம் கட்டுங்க. ஏன்னா இனி வெளிநாடு அப்படிங்கிறதுலாம் முக்கியத்துவம் கிடையாது. நம்ம நாட்டுக்குள்ளேயே என்னென்ன படிப்பு, வெளிநாட்டுக்கு செல்லாமையே இங்கிருந்து செய்யக்கூடிய படிப்புகள் இருக்கும், அதை தேர்ந்தெடுங்கள். பல நேரங்களிலும் நிறைய விதமான மனிதர்கள் இந்த கொரோனாவால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். எல்லாருக்குமே ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப பெரிய மன அழுத்தம், ப்ரெஷர், இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உங்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை. இது இந்தியாவுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த பூமிக்கான பிரச்சனை. இதிலிருந்து மனித சமுதாயம் சீக்கிரமாக மீண்டெழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் எப்போதும் எதிர்நீச்சல் போடுங்கள். வெற்றி உங்களை அடையட்டும். ஸோ டேட்டா லிட்ரஸி, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா விசுவலைசேஷன், cloud computing, artificial intelligence, machine learning, blockchain, cyber security skills, hacking, இது எல்லாமே வரும் காலத்திற்கு தேவையான படிப்பாக மாறும். இதில் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.